இட்லி தோசை மாவுக்கு ஊற வச்சுக்கலாம். சரியா? என்ன ரைஸ் அது அதித்தி? இட்லி ரைஸ். சரியா? இந்த எடு வா, எடுத்துல போடு, எடு எடு. இங்கே வைக்கிறேன், கீழே வைக்கிறேன், எடு. 4:1 ரேஷியோ. 4 கப்ஸ் எடுக்கணும். நிறைச்சு எடுக்கணும் அதித்தி, நிறைச்சு எடு. வை, கையெடு. இங்கே பாரு, நிறைக்க முடியல என்ன பண்ணோம், வச்சுட்டு இப்படி எடுத்து போடு. வச்சுட்டு இப்படி எடுத்து நிறைச்சு போடணும். எடு. இதில் போடு. Yes. 4:1 ரேஷியோ. ஓகேவா? 4 கப்ஸ் ஆஃப் இட்லி ரைஸ். எவ்வளோ போட்டிருக்க? 1 கப். 1. இப்போ செகண்ட் கப்பு நிறைச்சி எடு. நிறைச்சி எடுத்துடலாமா? நிறைச்சி ஃபுல்லாக நிறைச்சி எடுக்கணும். இப்படி வெய்யி, இங்கே பாரு, இப்படி வச்சுட்டு இப்படி கையில் எடுத்து போடு. இப்போ தான் நிறைக்க முடியும். எடு, நிறைச்சி எடுக்கணும். எடுமா, எடுத்து இங்கே போடுமா. பட்டுமா, பட்டு பட்டா பூச்சி, கட்டு பட்டு போச்சு. எத்தனை கப்ஸ் போட்டிருக்க? 2 கப்பு. 2 கப்பு. 2 கப்ஸ் போட்டிருக்கியா? தேர்ட் கப் எடு. நல்லா உள்ள அதித்தி வச்சுட்டு எடுத்து அங்கே வெய்யி. வச்சுட்டு நிறை எடுத்து நிறை. வெரி குட். இப்படி நிறை நிறைச்சு போடணும். இட்லி ரைஸ். ஓகே, இட்லி அரிசி 4:1 ரேஷியோ. தள்ளு, நல்லா அப்படி நிறமா. நிறைச்சி எடுத்து போடு. தேர்ட் கப் இல்லையா? எஸ் அதித்தி. 3 கப்ஸ் போட்டிருக்க. இன்னும் 1 கப் போட்டால் முடிஞ்சுது. 4:1 ரேஷியோ. நிறைச்சு போடணும் சொன்னேன் நான். ஃபஸ்ட்டு எடு ஃபுல்லாக. நிறமா? சரிடா, நிற. சரி. நிறைக்காம போடக்கூடாது. பாதி பாதி கப்பாக எடுத்து போடுவாங்களா? ஃபுல் நிறைச்சி தான். நல்லா இங்கே பாரு, எவ்வளோ கேப் இருக்கு பாரு. தள்ள பாரு, இப்படி ஃபுல்லாக இப்போ எடுத்து போடு. நிறைஞ்சிருக்குல்ல, இப்போ நிறைச்சி தான் போடணும். 4th கப். ஓகே. ஆமாம். எஸ். 4 கப்ஸ் ஆஃப் இட்லி ரைஸ். எடு, கையில் எடு. இட்லி ரைஸ் எடு. இட்லி ரைஸ். ஓகே, ரேஷியோ வந்து 4:1. 4 கப்ஸ் ஆஃப் இட்லி ரைஸ், 1 கப் ஆஃப் உரத் தால். எந்திரி, எடு. எடுத்துட்டு வா, இங்கே வை. இப்போ உரத் தால் போட்டுக்கலாம். சரியா? ஓகேவா? இல்லை எவ்வளோ போட்டிருக்கோம்? 4 கப்ஸ் ஆஃப் இட்லி ரைஸ் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ 4 கப்ஸ் ஆஃப் இட்லி ரைஸ் நம்ம ஒரு இதில் போட்டிருக்கோம். உரத் தால் 1 கப் எடு. நிறைச்சி போடு. தூக்கி இங்கே பாரு. ஒரு நாள் தூக்க முடியும், நான் போடுறேன். 1 கப் ஆஃப் நிறைச்சி போடணும். எப்படி போடணும்? நிறைச்சி போடணும். ஆமாம். 1 கப் ஆஃப் உரத் தால் எடுத்து போடு. ஹோல் உரத் தால். எஸ் அதித்தி. வெந்தயம் கொஞ்சம் போடணும். ஓகேவா? அதை மூடி வை. என்னது? உரத் தால். மூடு. கை காட்டு. இங்கே வை. இது என்னது? ஒரு நிமிஷம். இது என்னது? வெந்தயம் வந்து ஒரு இவ்வளோ, ஒரு 2-3 ஸ்பூன், 2 ஸ்பூனு. இப்படி ஒரு கையளவு போட்டால் போதும். ஓகே. வெந்தயம். ஃபெனுக்ரிக்
அதித்தி ஃபெனுக்ரிக் leaves, சீட்ஸ். seeds, ஃபெனுக்ரிக் சீட்ஸ், மேத்தி சீட்ஸ். ஓகே, methi seeds, மேத்தி சீட்ஸ், ஃபெனுக்ரிக் சீட்ஸ், வெந்தயம் எல்லாமே ஒன்று தான். சும்மா ஒரு 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 இவ்வளோ ஒரு கை இங்கே பாரு, ஒரு 2 ஸ்பூன் அப்படி இவ்வளோ போட்டால் போதும். ஓகேவா? இதில் வந்து இங்கே பாரு 4 கப்ஸ் ஆஃப் இட்லி ரைஸ், 4 cups of idli rice, 1 கப் ஆஃப் urad dal, உரத் தால். எவ்வளோ வெந்தயம்? கொஞ்சமாக ஒரு இவ்வளோ இங்கே பாரு, ஒரு இந்த அளவு வெந்தயம். ஓகேவா? 4 கப்ஸ் ஆஃப் இட்லி ரைஸ். சொல்லு. 4 cups of idli rice, 1 கப் ஆஃப் 1 cup of உரத் தால். அப்புறம் இவ்வளோ வெந்தயம் போட்டிருக்கோம். ஃபெனுக்ரிக் சீட்ஸு. ஓகேவா? மேத்தி சீட்ஸ்ன்னு சொல்லலாம். சரி, அதை வாஷ் பண்ணிக்கலாம். தேடு அதித்தி, தேடு. உளுந்து எடுத்து முதல்ல கழுவணும். எடுமா, தண்ணி பிடிக்கணும்லம்மா. நான் கெட்டியாக பிடிச்சிக்கோ, கெட்டியாக பிடினா. உளுந்தில் பாரு தண்ணி ஊற்றினா எப்படி வருது பாரு. கெட்டியாக பிடிச்சிக்கோ. சரி, இங்கே வச்சிரு, இங்கே வை. இது எடு, அரிசி எடு. we need to wash it. இட்லி தோசை மாவு ஊற வச்சுக்கணும்ல. ஊற வச்சு தான் அரைக்க முடியும். இட்லி தோசை வேணும்னா ஃபஸ்ட்டு அரிசியும் உளுந்து எடுத்து ஊற வைக்கணும். ஓவர் நைட் சோக் பண்ணாதான் நாளைக்கு அரைக்க முடியும். கெட்டியாக பிடிச்சிக்கோ. நல்லா வாஷ் 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு பத்திரம் எடுத்துகிட்டு வா, வச்சிரு. சரியா? வெரி குட். ஸோ இட்லி ரைஸ் தண்ணி ஊற்றிட்டோம். உளுந்து தண்ணி ஊற்றி எப்படி இருக்குது பாரு. ஓகே, உளுந்து வாஷ் பண்ணிக்கலாம். கை உள்ளே விட்டு வாஷ் பண்ணு, பிடிச்சிக்கோ. நல்லா இப்படி. ஆமாம், கையில் எடு, உளுந்து எடு. நல்லா இப்படி வாஷ் பண்ணு. இப்படி தான், இப்படி பண்ணு, இப்படி பேன, இப்படி பேன, இப்படி பேன. அப்படி அப்போ சுத்தமாக வாஷ் ஆகும். வெரி குட். ஓகே, வாஷ். நல்லா இப்படி வாஷ் பண்ணணும். ஓகே, ரேஷியோ வந்து 4:1. 4 கப்ஸ் ஆஃப் இட்லி ரைஸ், 1 கப் ஆஃப் உரத் தால். அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம். ஓகே, ஃபெனுக்ரிக் சீட்ஸ், மேத்தி சீட்ஸ்ன்னு சொல்லலாம். நல்லா வாஷ் பண்ணு. ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோ. ஏன் பற்றியா வெள்ளையாக இருக்குது பாரு, அது வந்து அழுக்கு இல்லையா? சரி, வடிகட்டிடலாமா? ஸோ கரெக்டாக வடிகட்டியில் ஊற்று. மெதுவாக 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 ஊற்று. விழுந்தாலும் இதில் தான் விழுகும். நல்லா இது பண்ணு, ஊற்று ஊற்று. நல்லா ஊற்றுமா. அப்படிதான். வெரி குட், வெரி குட். கொஞ்சம் உள்ள விழுந்தாலும் இதில் தான் விழுகும். கொஞ்சம் உள்ள தள்ளி வை. வெயிட் பண்ண வெயிட் பண்ண வெயிட் பண்ண மெதுவா மெதுவா. ஓகே, போதும் போதும், எடுத்துரு. ஓகே, இங்கே வச்சிரு. ஓகேவா? ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஓகேவா? அரிசியை கழுவிடலாமா? இட்லி ரைஸ் வாஷ் பண்ணிக்கலாமா? உளுந்தும் வெந்தயத்தையும் வாஷ் பண்ணிட்டோம். இட்லி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணு. இப்படி இப்படி தான்.
நம்ம மாவு ஊற வச்சாதான் நம்மளுக்கு வந்து அரிசியும் உளுந்து ஊற வச்சாதான் நம்ம வந்துட்டு மாவு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? நாளைக்கு மாவு அரைச்சா நாளான்னைக்கு இட்லி தோசைன்னு ஊற்றிக்கலாம். யூ வாண்ட் இட்லி ஆர் தோசை ஃபர்ஸ்ட்? யூ வாண்ட் இட்லி ஆர் தோசை? விச் ஒன் யூ வாண்ட் இட் ஃபர்ஸ்ட்? அதித்தி, இட்லி வேணுமா தோசை வேணுமா முதல்ல? இட்லி. இட்லியா? சரி, நாளைக்கு மாவு அரைச்சி நாளான்னைக்கு பொங்கிரும், நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி வேணால் இட்லி ஊற்றிக்கலாம், தோசை வேணால் தோசை ஊற்றிக்கலாம், ஊத்தாப்பா வேணும்னா ஊத்தாப்பா ஊற்றிக்கலாம். நம்ம இஷ்டம்தான், என்ன வேணாலும் ஊற்றிக்கலாம். ஐயோ கடவுளே. பத்தியா வெள்ளையாக இருக்குல்ல, அது அழுக்குது, நல்லா வாஷ் பண்ணு. இப்படி தான் நல்லா இப்படி வாஷ் பண்ணு. சரியா? வாஷ் பண்ணியாச்சா? சரி. சரி வா. கை எடுத்துரு. இது சுத்தமாக கழுவு. இதெல்லாம் என்ன பண்ணுற? அரிசி பாருங்க ஒட்டிகிட்ருக்கு. பிடிச்சிக்கோ, நல்லா கெட்டியாக பிடி. எடுத்துகிட்டு வாமா, எடுத்துகிட்டு வா, வடிகட்டிடலாம். 2 கையில் பத்திரம். இதில் ஊற்று பார்ப்போம். மெதுவாக ஊற்று, மெதுவாக. ஓகே, வெரி குட் சிக்குமா. சிக்கு இஸ் டூயிங் அ வண்டர்ஃபுல் ஜாப். மெதுவாக ஊற்று, கெட்டியாக பிடி. விழுந்தாலும் இந்த வடிகட்டியில் தான் விழுகும், அதனால பிரச்சனை இல்லை. நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோ. ஊற்று. சூப்பர் சிக்கு. Chiku is doing a wonderful job. ஊத்து. ஊத்துமா. பிடிக்க முடியலையா? சரி, இங்கே வை. எடு. இங்கே வை. பிடிக்க முடியல, டேக் அ பிரேக். ஓகே, சரியா? ஒரு நிமிஷம் இரு. உளுந்தும் வெந்தயத்தையும் கழுவிட்டோம், அரிசியும் நம்ம கழுவிட்டோம். இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். எடுத்துகிட்டு வா. 2 கையில் பிடி. பத்திரமா பிடி. ஊற வச்சிடலாம். இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும், அப்போ தான் ஊறும். ஓகேவா? அந்த அளவுக்கு ஊற்றினா போதும். முங்கி கொஞ்சம் மேலே தண்ணி இருக்கணும். ஓகே, ஏன்னா உளுந்து வந்து நல்லா வேகணுமா. உளுந்து வந்து நல்லா வந்துட்டு டபுள் த சைஸ் ஆகும். இப்போ இவ்வளோ இருக்குதுல்ல, கொஞ்சம் நல்லா மேலே வரும். ஓகேவா? இது எடு. அரிசி எடு, தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். கையை உள்ளே போட சொன்னாங்களா உன்னை? எடு, பாத்திரத்தோடு எடு. சொல்கிறத கவனி. நான் என்ன சொன்னேன்? ஊற வைக்கணும்னு சொன்னேன். நான் கையை உள்ளே போட சொன்னாங்களா? அந்த அளவுக்கு ஊற்றணும். கையை உள்ளே போட்டுறாத. ஊற வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். சரியா? ஓவர் நைட் வந்து என்ன ஆகணும்? இது ஊறணும். ஓவர் நைட். அதித்தி, ஓவர் நைட் என்ன ஆகணும்? இது ஊறணும். எது ஊறணும்? அரிசியும் உளுந்தும் ஓவர் நைட் ஊறினாதான் நாளைக்கு காலையில் அரைச்சி நாளான்னைக்கு இட்லி தோசைன்னு ஊற்றிக்க முடியும். ஆமாம். ஓகேவா? ஸோ 4:1. 4 cups ஆஃப் இட்லி ரைஸ், 1 cup ஆஃப் உரதால் கூட என்ன போட்டிருக்க? கொஞ்சமாக வெந்தயத்துக்கு இங்கிலீஷில் என்ன? சீட்ஸ். ஹிந்தியில் மேத்தி சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, யா, சரியா? ஓகே, ஊற வச்சுட்டா மூடி வச்சிடலாம். எதையுமே மூடி வச்சிடணும். இந்த மூடி வை. அரிசியை மூடி வை.
அரிசியை மூடி வைக்க சொன்னேன். ஓகேவா? நல்லா பாரு, ஊற வைக்கும் போது இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். பாரு, அரிசிக்கு கொஞ்சம் மேலே தண்ணி இருக்கணும், அப்போதான் நல்லா ஊறும். புரிஞ்சுதா? அதே மாதிரி உளுந்துக்கும் அப்படிதான், கொஞ்சம் மேலே தண்ணி ஊற வச்சிடணும். இங்கே பாரு, உளுந்துக்கு கொஞ்சம் மேலே அது எல்லாமே மூழ்கி இருக்கணும். உளுந்துக்கு கொஞ்சம் மேலே தண்ணி இருக்கணும். சரியா? மூடி வச்சிரு. இந்த பிளேட் எடு. மூடுமா. ஸோ அரிசியும் ஊற வச்சுட்டோம், இட்லி ரைஸும் ஊறதாலும் ஊற வச்சாச்சு. நாளைக்கு அரைச்சிக்கலாம். ஓகே ஓகே சிக்கு.